என்னமோ பாட்டு பாடினியே, என்ன பாட்டு அது? ஒருத்திக்கு 2 காலு. சொல்லு. ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலுங்க. சரி. ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. ஆள் இல்லையா? ஆமாங்க. என்னடா புதுசா இருக்கு? புதுசா இல்லைங்க. ஏன் எப்படின்னு கேக்குற? எப்படி? ஏங்க இப்ப மனுஷனுக்கு எத்தனை காலு? எத்தனை கால? 2 காலு. மனிதனுக்கு 2 காலு. சரி. மாட்டுக்கு ஆட்டுக்கலாம் 4 காலு. அதுக்கு 4 காலு. ஆமா. பாம்பு கால் இருக்குதா? சரி. போய் நீங்க இருக்கவே ஆளே இல்ல. போயிரணும். எங்க சுடுகாட்டுக்கா? இல்லப்பா. சென்னைக்கு. வெளிநாட்டுக்கு. ஒருத்துக்கு சின்ன ஓட்டை, ஒருத்துக்கு பெரிய ஓட்டை. சரி. ஒருத்துக்கு சுத்தமா ஓட்டையே இல்லனே. என்னன்னு கேட்டியா? என்னடா அப்படினா? ஏங்க இப்ப குழந்தைக்கு ஊசி எத்தனை ஓட்டறது? சின்னதா இருக்கு. சின்னதா இருக்குது. ஆமா. அதே கோன் ஊசிக்கு பெரிய ஓட்டை. பெரிய ஓட்டை. குண்டூசி ஓட்டறதுடா. அப்பா. பரவாயில்ல, உனக்கு இருக்குடா. என்ன அது உள்ள? மூளை. வேற என்ன? அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானா? அதுக்குள்ள தான் வந்துட்டீங்க. அப்படியா? நண்பா, என் அருமை தோழனே. வாங்க காளி இப்படி ஓலனே. பார்த்தா அப்படியே தெரியுது. அவர் பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன நாச்சு நேர்ல சமாச்சாரம் பண்ணாங்கடா. அமைச்சரே அறிவழகா. மகாராஜா சுன்னியழகா. துணியழகா துணியா. அடிச்சு போறாங்க. தள்ளி போய் அடிச்சு போறாங்க. நண்பா, இருந்தாலும் சாட்டி முன்னே விட்டதுக்கு அதனாலதான் குச்சி மேலே படுத்து மொன்ன சாட்டில அடிக்கலாம். நண்பா, கேட்கின்ற கேள்விக்கு கொடுக்கின்ற பதிலுக்கு டக்கு பதில் அளிக்க வேண்டும். இதுல MBBS பட்டம் அப்படியா? இருந்தாலும் சீராழ்ந்திருக்கும் தெய்வீக சபை அழைக்கும் என்பதாக ஏண்டா டக்கு யாதேவி அடிக்கிற நீ தான் டக்குன்னு சொல்ல சொன்னேன். உனக்கு என்ன போகுது? நண்பா, கேட்கின்ற கேள்விக்கு பூ மட்டும் கொட்ட வேண்டும். இதெல்லாம் இன்ஜினியர் பட்டமே வாங்கியிருக்கிறேன். என்ன பண்ண நண்பா? இருந்தாலும் ஆணாக பிறந்த அப்பமார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள் அங்க இருந்தானே உண்டு இல்லை என்று மட்டும்தான் பதிலளிக்க வேண்டும். எப்படி? உண்டு இல்லை என்று மட்டும்தான் பதிலளிக்க வேண்டும். சத்தியமா அப்படி சொன்னா அடிக்க மாட்டியா? அப்படி சொன்னால் அடிக்கவே மாட்டேன். சத்தியம். தீபாவளி சத்தியம் பண்றாரு செல்லாது அவளை பண்ணேன். அப்படியா? சத்தியம். நண்பா, உண்டு இல்ல. ஆணாக பிறந்த அப்பமார்கள் உண்டு இல்ல. பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள் உண்டு இல்ல. சொல்லணும். வாங்காதரா நண்பா. அடிக்கிற சத்து கம்மியா இருக்குதா? அப்படியா? அதாவது பூத்து சாப்பிட்டு புடிச்சிட்டு அடிக்கணும். என்னது? பூத்து சாப்பிட்டு பூரி பழத்தை விட்டு அடிக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும் நண்பா. சொல்ற கொம்பா இது வம்பா? வம்பா மகாராஜா, இது வம்பா? இடம் எனக்கு என்ன வம்பா? சொல்லுடா சொல்லு. நண்பா, ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் இன்னும் சிறியோர் பெரியவர்களும் பெரியோர் கடல் அலைகள் போல் சூழ்ந்துள்ளார். கண்டிப்பா சாமி. இதற்காக என்ன விஷயம், ஏது விஷயம்? கூத்துட்டு சூத்த பாக்குறாங்க. என்னத்த பாக்குறாங்க? கூத்துட்டு கூத்து பாக்குறாங்க. யாருக்கடா கூத்து விட்டு இருக்காங்க? எங்க ஆயாவுக்கு. உங்காயாவுனா மாணிக்கப்பட்டிங்கடா விட்டுருப்பாங்க. எங்க ஆயா கோயில்ல இருக்கிற ஆயாவுக்குப்பா. எங்க அம்மா சத்தி நெட்டி கண்டாங்களா? சீட் எடுத்தாயா? சீட் எடுத்தங்க பாருங்க. 80,000 தள்ளி போயிருச்சுங்க. எவ்வளவு போட்டா எவ்வளவு வந்துச்சு? 1 லட்ச ரூபா சீட்டு சாமி. என்ன பண்ண? 80,000 20,000 கைக்கு வந்துச்சான். இல்ல மச்சான் 5,000 தான் கைக்கு வந்துச்சு. சரி மாப்ள. அதுல 5,000 எழுதுற கூடி யாரும் ஒப்பனா தருவான். இல்ல உங்க பாட்டி. இந்தா இத படிச்சு காமிடா. நீதான் படிச்சு காட்ட சொன்ன. படிச்சு காமிக்க சொன்னா படிச்சு காமிக்க சொன்னா. அப்படி போடு வாயால குடி சோதனை போறான். சும்மா போட்டுக்கிட்டு. ஓகே. படுத்து காமிடா. நல்லா சூப்பரா படுத்து காட்டுவோம். நல்லா பாத்துக்க சாமி. எதுக்கு அடிக்கிற? நீ தாயா படுத்து காட்ட சொன்ன. அதுல என்ன எழுதிருக்காத படிச்சு காமின்ன. இந்த வேலை போட்டதான ஆகாதுங்கிறது. ஏண்டா நான் படி தெரிஞ்ச நானே மாரி கூத்தாடுறேன்.
10வதுலயே பள்ளியாடு ஜானாபுரத்து காம்பவுண்ட் ஏரியா குச்சி வந்துட்டு பள்ளியாடத்துல. என்னடா இருக்கு படிக்கிறியா பிள்ளையா? சாமி சத்தியமா சொல்றேன், நான் சொன்னா கூட போய் நினைப்பேன். இங்க இருந்து போ லைட்டா பூங்கா நகர், பூங்கா நகர் தாண்டின உடனே ஜானாபுரத்து ஹைஸ்கூல் பள்ளியாடத்தோட காம்பவுண்ட் சேர் வரும். அதுல 5 கல்ல தாண்டி 6வது கல்லிட்டு போனீங்கன்னா பாரு கரெக்டா 4 கல்ல மட்டும் பேத்து எடுத்துருப்பேன். எதுக்குன்னு கேளு, காம்பவுண்ட் சேர் எட்டல. நான் போய் நின்னப்ப இந்த வகை இருந்துச்சு, அதனால கடப்பாறை எடுத்து போய் 4 கல்ல மட்டும் பேத்துட்டு ஓட்டை போட்டு முதல் வெளியே வந்தாலே நான் தான். அந்த ஓட்டை அடைக்க முடியாம எச்சமே 2 பேர் மாறி போயிட்டாங்க பாங்க அந்த பள்ளியாடத்துல. என்னடா போட்டுக்குது ஆராஜா இருந்தாலும் இன்னும் பெரிய கவுண்டனூரில் சேர்ந்த பெரிய கவுண்டரும் பல்ல கழிச்சு அடிச்சு விடுவேன். பெரிய கவுண்டனூர் இங்க இருக்குது, பெருமா கவுண்டனூர் அலுப்பா போட்டான். பெரிய நூர்ல அது இங்கே இருக்குது. பரவாயில்லையே, கோமாளி படிக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப எப்படா தெரியும்? இரு எங்க அண்ணன் மாமியோட இங்கதான் வயர்நேரி இருக்குது. அடிக்கடிக்கு வந்து பழக்கதான் சாமி. பால் ஊத்துனா எங்க பெருமா கவுண்டனூர் தான் ஒன்னுடா கிளப்பிட்டேன். ஒரு சுண்ணி கூட உங்க அடிக்காத, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இதுவே இன்னும் பெருமா கவுண்டனை சேர்ந்த சிறு புது ஓங்காளி அம்மன், ஒண்டிவீரன் முனியப்பன் சாமி, பங்காளிகள், மாமன் மைத்துனர், அதாவது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாமி. இது ஓங்காளி அம்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமா இருக்குது. இப்ப புதுசுன்னு போட்டு ஏமாத்துறாங்க நம்மள. புது ஓங்காளி அம்மன் அது இங்க இருக்குது. உனக்கு என்னடா சந்தேகம்? இதுவே சந்தேகம் இல்லையா? சரி விடு. ஏய் என்ன படிச்சு கம்பெனி அப்பதான் நமக்கு தெரியும். படிக்க அதுல என்ன எழுதிருக்கு பாரு. பெரிய கவுண்டனூர் ஸ்ரீ ஓங்காளி அம்மன் கோயில், ஒண்டிவீரன் முனியப்பன் சாமி, பங்காளிக மாமன் மைத்துனர். அடிக்கடிக்கு இங்க பீ முட்டின்னு இருக்குது. முட்டினா போய் பேட்டு போத்துருவேன். இன்னும் ஒரு அடி அடிச்சுனா செத்து போயிருவேன். இன்னைக்கு கொள்வதில் உனக்கு அப்படி மகிழ்ச்சியா உள்ளதா? வேண்டாம், நாளைக்கெல்லாம் கோமாளிக்கு இல்லை, ஆள் இல்லை. அப்போ நான் ஜாவரத்தை பத்தி கவலை மச்சான். நாளைக்கு கூத்தி கோமாளி இல்லையே, யார் ஜினி ஓம்பறது பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணனா கூட நண்பா சொல்றேன். ஓங்காளி அம்மன், ஒண்டிவீரன் முனியப்பன் சாமி திருவிழாவை பெருவிழாவாக்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். கண்டிப்பாங்க. யார் யார்? ராமன் மைத்துனன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, ஆமாம், இன்று நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும், அது மட்டுமில்லாமல் விடிய முப்பொழுதும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும் நண்பா? சுவாமி, கேட்டு கொடுப்பதோ ஒரு மனித குணமா, மனித குணம். கேளாமல் கொடுப்பது ஒரு தெய்வ குணமா? அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த இருக்கும் இடத்தில் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணுமா? கண்டிப்பாக. ஆமா, அதாவது இந்த மாதிரி ராஜ புண்ணிய சபையில ஒரு ஆடும் சபையில் பாடும் சபையில அவர் பெயர் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருடு, அதாவது கோழி கால்ல சலங்கை கட்டினா அதே ஒரு கருட பகவான் கால்ல சலங்கை கட்டினா 56 தேசம் போய் வரும். ஆமா, அப்பேற்பட்டவர் இந்த ராஜ சபையில் அவர் பெயர் வழங்கும் என்று சொல்லி இன்னும் ஆறுமுகம் அப்பா அவர்கள், ஆமா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் என் தாயாக விளங்கக்கூடிய பெயரே வேண்டாம் என்று சொல்லி பாப்பத்தி அம்மா, இன்னும் பாப்பத்தி அம்மா பெற்ற தாய் வீட்டில் இருந்தாலும் முற்ற தாய் போல் நமக்காக வாரி வழங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் என் உயிரிலும் மேலான, ஆமா, அதாவது செந்திலண்ணா அவர்கள், செந்தில் மாமா அவர்கள், ஆமா, நம் நாடகம் இங்க மட்டும் இல்ல, எங்க நம் நாடகம் ஆடுதோ அங்க போன் பண்ணி கேட்டு வந்துருவாரு. போற போல கூட்டி போய் ஒரு காசு ஏமாத்தி பிடிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு 700 ரூபா செலவாகுது. கூட்டி போன அதே தான் எடுத்துட்டு இன்னும் வராது. ஐயா எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. கூத்தியா கீத்தியா வச்சுனா என்னன்னு தெரியாங்கிறாங்க. மகாராஜனை போல, கர்ணனை போல, ஆமா, அவரும் கொடுத்து 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 செவந்த கைகள், கொடுத்து கொடுத்து செவந்த கைகள். ஆமா, எலக்காட்டுல போன காட்சிலாம் இப்படி போகுது. நண்பா, எனக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும், அன்பளிப்பு செய்யாத நல்ல உள்ளங்களும், அதாவது எப்படி இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வோ குறையற்ற செல்வம் போல் எலுமிச்சைக்கணக்கு எதிர்கணி இல்லாமல் அவர் செய்யக்கூடிய தொழிலும், அவர் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வியும் மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்க வென்று, அதாவது ஓங்காளி அம்மன் வேண்டுகிறேன். ராமோ ஜெயம். அது மட்டும் இல்லாமல், அதாவது
இந்த தெருக்கூத்து கலையை இன்னும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதாவது ஆதி கால தெருக்கூத்தை இன்னும் உயர்த்த வேண்டும் சொல்லி தெருக்கூத்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. இது என்ன நம்ம மேம்பேலும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கருப்பூர் வெள்ளாளைப்பட்டியை சேர்ந்த அதாவது நம் உயிரிலும் மேலனாகப்பட்ட இன்னும் செல்வண்ணா அவர்கள். ஆமா, செல்வம் யூடியூப் சேனல்காரி செல்வண்ணா அவர்கள். ஆமா, அதாவது செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இன்னொரு வாட்டி நீங்க என்னது சப்ஸ்கிரைப் பண்றது? வாத்தாய் வாத்தாய் ராஜேசம்மா அவர்கள் அதாவது அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய தானியலட்சுமி பெயர் பெற்றவர். அதாவது அவரும் என்னுடைய வேலத்தை பாராட்டி நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்த அதாவது எந்த நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்போடும் போல அந்த மலை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நிற்கும் என்று மேச்சேரி பத்திரகாளி ஆலயம் எவ்வாறு ஓங்கி வளர்கிறது அது போல குடும்பமானது ஓங்கி வளரும் என்று அம்பலை பிரார்த்திக்கிறேன். ராமோ இருந்தாலும் வர்ணப்பாய் போட்டு போதும் என்பது அன்னதானமா, போதாது என்பது ஒரு சொர்ணதானமா. எப்படாடே வந்தோடனே எடுத்து சொன்னையா? அதான் அருமையா நான் 16 தடவை சொல்லிவிட்டு சாமி, நீ தான் சொல்லணும். அப்படியா நண்பா? கடமைக்கு சொல்லிவிட்டு நாங்க நாம சாப்பிட்ட சாப்பாடுக்கே ஒரு நாள் சும்மா கூத்தாடணும். ஒரு நாள் சும்மா கூத்தாடணும். வீட்டுக்கு உனக்கு சம்பளம் இல்லப்ப. நான் காசுக்கு ஆசைப்படுறேன்னு நினைச்சிட்டு ஒரு சம்பளம் மீதிடா 20 ரூபா கழிச்சுக்காங்க. சும்மா கூத்தாடி பண்ண சாமி. எப்படா சாப்பாடு? அதுக்கு நாங்க சூப்பர் அருமையா இருந்துச்சு. எப்படி கறி குழம்பு எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு. லேட்டா போய் தின்னுட்டு வந்தேன். நண்பா, அந்த தெய்வ லோகத்துல தேவரெல்லாம் சாப்பிடுவது அமிர்தமா? அமிர்தமா. அது மாதிரி இந்த பூலோகத்துல நமக்காக வாரி வாரி வழங்கினாரு. வாரி வாரி வழங்கினாரு நம்ம மேசக்காரு. அதுக்குள்ள நிறைய போயிட்டாரு. அதுக்குள்ள மேசக்காரன்னு மொட்டை பேர் என்ன? அதாவது மேசக்கார செல்வண்ணா அவர்கள். ஆமா, எப்படி அன்னதானம் போட்டாங்களே போட்டாங்க. அப்படியே சூப் எலும்பு வாங்கி சூப் பண்ணுமே. மறந்து போயிட்டு சாமி. நானும் பத்தி மறக்கிறேன். நீ தானே கறி சொல்லிவிட்டு வீடியோல நாளைக்கு பார்த்துட்டு நண்பா, குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியெல்லாம் சீரும் சிறப்படும் போல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இருந்தாலும் பெரியோரால் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? இதான் பாயிண்டே இருக்குது. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்படியா? கண்டிப்பா சொல்கிறேன். சொல். நான் சொல்ற மாதிரி அப்படியே காலத்துக்கு முன்னாடி போடு. அப்படியே வச்சுக்கணும். நல்ல வயசாமி. அப்படியா? பயப்படாத, மனசு விட்டுறாத. சரி, கை முன்னாடி நீட்டிக்கா. இப்படியா? சரி. ஏன் அது ஆடுது? இல்ல விரவட்டோ போற தோல்ல போட்டுக்கிட்டு வேண்டாம். கொண்டு உனக்கு இது பார்த்தாலே எங்களுக்கு வவுத்தால போயிருது. காலத்துக்கு எப்ப காலத்துக்கு முன்னாடி போட்டியா? கை முன்னாடி நீட்டு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சொல்லு. கை நடுக்குது பாரு. இதை கம்மியா குடிக்கணுங்கிறது. குடிகார செத்து போட்டா கூட இளவுக்கு போக மாட்டேன். நீ எப்படி போவ? புல்லா குடிச்சிட்டு புள்ள கால பிடிச்சி படிச்சியா? நாளா வாயில வச்சு குடிப்பு நினைச்சிட்டு இருக்கிறியா? சார் அவ்வளவு அண்ணாந்துல ஊத்திக்கிறோம். அவளை பவுல கொடி. நானும் சொல்லணுமா? நீ சொல்லுங்க. அவளை பவள கொடி. அவளை பவுல கொடி. அவளை பவள கொடி. அவளை பவுல கொடி. அவளை பவள கொடி. இன்னும் கொஞ்சம் வாலி மையா. இது கஷ்டமா இருக்குதா? இதெல்லாம் சொல்லுறியா? கூத்து சொல்லுறியா? சொல்லுங்க, கொஞ்சம் வாலி வச்சுக்க. அவளை பவள கொடி. அவளை பவுல கொடி. அவளை பவள கொடி. நீ போய் கழுத புடல கொடி. இது இல்லைங்க. என்னடா நாடகம்? நாகல் புண்ணிச்சாமி கொஞ்சம் மாறி வந்துருச்சு. அப்படியா? அது இல்ல. சொல்லு. இப்ப கரெக்டா சொல்லிவிடுவேன். கரெக்டா பிடிச்சியா? அதோ பார் கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. உனக்கு வேணுமா கிளவி புண்டை? அது இல்லைங்க. ஸ்ரீ மகாபாரதம். அப்படியா? ஆமா. ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாக்கிய ராவணன் சீதை சிறையெடுப்பு. ஏப்பா அந்த புத்தகம் வச்சுக்கிறாங்க? ஏண்டா இந்த அப்பாவுக்கு காத்தாலைக்கு சம்பளம் எப்படா தருவாங்க? சம்பளத்துக்கு தான் போயிட்டேன். என்னன்னு அதுல வந்தீங்கன்னு மறந்து போயிட்டு சாமி. மகாபாரதத்துல ராவணன் சீதையை சிறை எடுக்கிறான். ஏண்டா மகாபாரதத்துல எங்கடா ராமன்?
மகாபாரத்துல ராமர் வர்றாரு. அதுல வரமாட்டாரா? அது ராமாயணம். ஓ, அது வேற காந்தம். ஆமா. காண்டமா? இல்லையா, அது வேற கதை. அதெல்லாம் மெடிக்கல். அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் பாகமாகிய 8 நாள் சண்டை அல்லேன் அரவான் அலுபூஜல் யுத்தம். அதாவது மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 8ஆம் நாள் சண்டை. 8 நாள் சண்டை இல்லை என்றால் அரவான் அலுபுஜாசுரன் யுத்தம். யுத்தம் இல்லை என்றால் மாண்டவன் மீண்டும் உயிர் பிழைத்து வருகிறது. செத்தும் மீண்டும் உயிரோட வரான். எங்க ஜலண்டாபுரம் ஜிஹெச் போனா யாருன்னு வந்ததில்ல. ஊசி ஒண்ணு பேச்சோட கொடுத்துறாங்க. என்ன பண்ண ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் விடிய 30 பார்க்கணுமா? கெட்ட கதையா இருந்தாலும் விடி 30 கண் திறந்து பார்க்கணும். அப்பதான் அப்பொழுதுதான் தெரியுமா அந்த கதையினுடைய நன்மை என்னவென்று. ஆமா, கதையின் சாராம்சங்கள் புரியும். ஆமா, ஆமாங்க. சரியா? இருந்தாலும் நாடகத்திலே சீறி வரும் சிங்கத்தை போல் புள்ளி வரும் மான் குட்டி போல் இப்படி ஓடி 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 வந்திருக்கிறேனே, நான் யாருடா? நான் வந்து மனுஷரா வரல. அதாவது சீறி ஒரு பாம்பை போல, சீறி ஒரு சிங்கத்தை போல, சீறி ஒரு மானை போலதான் வந்தனா. அப்ப எப்பதான் மனுஷனா வந்து நீ உன் பேர் சொல்லுவேன்? இப்படி ஓடி ஓடி வந்திருக்கிறேனே, ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க. நான் எதுக்குடா வந்திருக்கிறேன்? முடிஞ்சா 800 ரூபா வரணும் வந்திருக்கிற சமையலுக்கு. ஏங்க 800 ரூபா தானா? அதான் இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்குது, கம்மி சம்பளமா சொல்லிவிட்டாங்க. அப்படி இருந்தாலும் நாடகத்தில் தாங்கள் யார்? நான் வந்திருக்கிறேனே, நான் யார்? எமது பெயர் என்ன? நான் சொல்லட்டுமா? செவி கொடுத்து தான் கேட்க வேண்டும். அப்படியே ஆடுங்க. இதுக்கு மேல பாரு எப்படி இருக்கு. வெற்றி வீழ்ச்சியா ராசன்
கூட ஒரு மயிரும் வேண்டாம். எங்கடா போற? இதுக்கு மேல இங்கே படுத்து போயிட்டு இப்ப வழி தெரியாது, காலையில எழுந்திரிச்சு போயிடுறேன். என்னாச்சு? நான் என்னடா தப்பு பண்ணிவிட்டேன்? என்ன பண்ண சொல்லலாம்? அந்த ஆளு தன்னை பார்த்து ஆடிட்டு இருந்தாரு, நானும் ஜெயரு கூட சேர்ந்து ஆடிட்டு தான் இருந்தேன். சரி, அவரு சௌரியத்துக்கு பிடிச்சி அடிக்கிறாரு. நான் இதுக்கு மேல வர மாட்டேன். ஏய் கொலைய எப்படி எடுத்துறா? இன்னைக்கு வேலை இந்த கோமலாசு நீ அடிக்க வேணாண்ணா, அதெல்லாம் வேணாண்ணா. ஓய் நீ போறதுன்னா போடா, வேண்டாம்னு சொன்னேன். சரி ஐயா ஏன்டா என் பையன் எடுத்துட்டு போற? நான் எப்பறா வேட்டு போட்டோம்? ஊம்புற பையா? ஏய் அவர் பையடா. அவரு பையா? ஆமா. சரி வேணா ஒரு பையன் வச்சுக்காங்க, நான் வரல இனிமே. சரிண்ணா, வாடா பேசலாம். பேசி பாத்துருவா. ஒரே பேச்சு வேணா, நல்லா குஞ்சு மாதிரி அடிக்கிறேன், நான் வர மாட்டேன். அட வாடா. நான் வர மாட்டேன். என்னன்னு போய் வா டேய் வா. எது கூப்பிட்டேன்னு போய் கேட்டுட்டு வா. வரேன். அப்படியா? கேட்டுட்டு வா. இந்தா உன் மேல கொஞ்சம் எனக்கு கர்ச்சனை அடிக்க. டேய் சும்மா போவாதடா. டேய் எல்லாம் கண்டு போயிரு. டேய் ஏன்டா ஏன் பாக்காட எடுத்துட்டு போன? திருடா. யாருடா இங்க? இருங்க அவன் இப்பதான் தட்டு தடுமே நவுந்து போறான். உருண்டுகிட்டு வருவான். அவனும் உருண்டுட்டு வரணும்ல. நண்பா, இருந்தாலும் என் மந்திரியாகப்பட்டவன் போய் ஓடிக்கொண்டு விட்டான். போய் என்னாச்சு போய் கூட்டிட்டு வரா. மகாராஜா கூட்டிட்டு வா. ஏய் மகாராஜா கூமுட்டேன். அவன் கூமுட்டியா? ஆனா மகாராஜா வர சொன்னாருண்ணா. வர சொன்னாரா? ஆமா. மந்திரி கூத்தாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு அனுப்பிடு. உனக்கும் பாவம் ஆணூர் பெண் ஒண்ணு இருக்குது இல்ல, பத்திரமா கட்டியா. அது விடு. எதை கொடு? நான் இன்னைக்கு அடிச்சு விடுவேன். ஏய் துண்டு குடுறா. இந்தா எங்கே மகாராஜா மந்திரியை பூஜை விடுங்க. கூத்தியா பார்க்க போயிட்டானா? ஏன்டா மகாராஜா அழைக்கிறான்னு கூட தெரியாம அவன் கூத்தியா பார்க்க போயிட்டானா? போய் கூத்திய பார்த்ததானே சீக்கிரமா வர சொல்லு. என்னடா வரதா கூத்தியா பார்த்துட்டு பொறுமையா சீக்கிரமா வர சொன்னாரு. பொறுமையா எப்படா சீக்கிரம் வருவீங்க? அட சீக்கிரமா வர சொன்னாருண்ணா. ஓ சீக்கிரம் வர சொன்னாரு. ஆமா. மந்திரி கூத்தியாலும் கோயில சாமி கும்பிடுறப்ப மதில் சவர் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டு அடிச்சிருப்பேன். அப்படியா? செத்து போ காடு. உனக்கு பெண்களு லேது. எங்க என்ன சொன்னா ஆடி செய்யற காரியம் நீங்க அடிச்சு விடுவீங்க. ஓஹோ மந்திரிய பொண்டாட்டிங்க சரி கோயில சாமி கும்பிட போது கோயில் எதிர்க்குங்க செவுரு. ஆமா. அது இடிஞ்சு தலைவர் விழுந்து சரி மந்திரி செத்து போயிட்டாங்க. மந்திரி செத்து போயிட்டானா? ஆமாங்க. சரி அப்புறம் அதனால மந்திரி செத்து போயிட்டாங்க. மந்திரி செத்து போயிட்டானா? செத்து போனா என்ன? அந்த இடத்துல பாடி இருக்குல்ல, பாடி எடுத்துட்டு வா. போடா கேடா புடி. பாடி கேளப்பா. டேய் வரனாரு. பாடி போடா. நம்ம சரணார் கலவீதி போய் ஓய பாடி எங்காயா பாடியா? ஆனா எங்காயா பாடி எடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா ஜலனாபுரம் கடை வீதிக்கு போங்க. ராஜமாணிக்கும் ஜவுளி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுதான் ஃபேமஸான கடைங்க. அந்த கடையில போய் முன்னாடி என்ன செய்து பாடி வருமோ எடுத்து கொடுத்துரு. அது இல்லையா போனோம். ஆமா. சொந்த சொந்தமெல்லாம் சேர்ந்து பணத்தை எரிச்சு விட்டாங்க. ஓ அனாதை பொருள் எரிச்சிட்டாங்க. இல்ல சொந்த பையா, எனக்கு சொந்தக்கார இருக்க மாட்டாங்க. உனக்கு இல்ல. சரி போட, எப்படி ஒண்ணு எரிச்சு விட்டாங்க சொல்றா போட. எங்க மகாராஜா சீக்கிரம் எங்க பாவமாவும் இது போயிடலாம். உங்க மந்திரிங்க அனாதை பொருள் ஆத்தோரமா எரிச்சிட்டாங்க. என்னது? உங்க மந்திரிங்க அனாதை பொருள் ஆத்தோரமா எரிச்சிட்டாங்க மகாராஜா. அனாதை போன என்று ஆத்தோரமாக எரிச்சிட்டாங்களா? எரிச்ச இடத்துல சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை போய் சரியா கேர கூதி. டேய் கைய கொடு. சாம்பல் உன்னை பார்த்தாலும் பாவமாக்குது. சாம்பல் கொடு. சாம்பல் நீ ரெடி ஆயிட்ட. என்னது? அதாவது பெரிய மழை பேஞ்சி சாம்பல தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சு. ஓ மழை பேஞ்சி அடிச்சு போயிருச்சு. ஆமா, இந்த 4 வருஷமா மழை எதுக்கு இப்படி பெய்யுதுன்னே தெரியல எங்களுக்கு. அதான் நீ உன் சாவல் ஏறிச்சு. அதனால சீக்கிரம் போடா. என்னடா? அதாவது மழை பேஞ்சிங்க. சரி அந்த சாவல்ல அடிச்சு போயிருச்சு மகாராஜா. சாம்பல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா? அடிச்சுட்டு போயிருச்சுங்க. போன இடத்துல புல்லு முளைச்சு இருக்குல்ல, அந்த புல்லு இருக்கான அந்த மழை வந்ததுல கோரை கேக்குறாரா? அருக்கு புல்லு. ஆமா கிடாரு. அத குதிரை மேஞ்சி போச்சு. குதிரை மேஞ்சிருச்சு. போ சீக்கிரம் 2 ஆட்ல வந்து குதிரை கூத்தியா கூட்டி போயிருச்சு. குதிரை கூதி குதிரை கூத்தியால கூட்டி போயிருச்சு. குதிரை முடிச்சு போயிடாங்க. குதிரை குத்தியா. சரி போ, அப்படியே உனக்கு எப்படி வருதா வச்சுக்க. குதிரை கூத்தியா முடிச்சு போயிருங்க. குதிரை கூட்டிட்டு வரா. குதிரைக்கார இதெல்லாம் செட் ஆக மாட்டேனா? இதுக்கு செட் ஆக மாட்டேன், எதுக்குமே செட் ஆக மாட்டேன்.